வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஜனநாயக கடமையை நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து மெயினாக வந்து இன்றைக்கி எங்களோட மாமன்ற உறுப்பினராக ராஜா அன்பழகன் இருந்தார். இப்போ அவர் தான் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. அவர் மாமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு. அதில் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து நாங்கள் வந்து கெனால் பேங்க் ரோட்டில் இருக்கோம். அந்த கெனால் பேங்க் ரோட்டில் எப்படியும் வாரத்தில் ஒரு 4-5 சாவாது வந்துடும் டெத்து. அந்த பக்கம் தான் வந்து கடமாப்பட்ட சுடுகாட்டுக்கு போகணும். அந்த அவங்க போடுற பூ வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லையாகவே இருக்கும். திருப்பியும் வாரி கொண்டு இது பண்ணுறது. ஆனால் இவர் ராஜா வந்த பிறகு அது நாங்கள் சும்மா தான் போய் சொன்னோம். அவர் உடனே வந்து நம்ம தூய்மை பணியாளர்களை விட்டு க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல். இது வந்து ஒரு சின்ன அடிப்படையான ஒரு விஷயந்தான். அடுத்ததாக வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பெண் குழந்தைகள் ஒரு 9லேருந்து 14 வயசுக்குள்ள பெண் குழந்தைங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வேக்சினேட்டு அது வந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி போடுறாங்க, எங்கே போடுறாங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அவர் மாமன்ற உறுப்பினராக இருக்கும்போது வீடாக செவிலியர்களை அனுப்பிச்சு எங்களுக்கு இங்கே வந்திருக்கு, நீங்கள் வந்து போடுங்கன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் சொல்லுங்கன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி பண்ணோம். அடுத்தது இன்னொன்று டிராஃபிக்கு. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் அந்த ஃபஸ்ட் மெயின் ரோடு, நம்ம சிஐடி நகர் ஃபஸ்ட் மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆனாலே எல்லா வண்டியும் இமிடியேட்டாக வந்து கெனால் பேங்க் ரோடு வழியாக தான் திரும்பும். ஆனால் இப்போ வந்து அந்த அன்பழகன் அந்த பிரிட்ஜு கட்டின பிறகு எங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுது. ஒரு குழந்தைங்க ஒரு கடைக்கு போகிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு சின்ன அடிப்படை விஷயத்தை பார்த்து செஞ்சவர் இப்போ வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கும் போது இதை விட முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் எங்களுக்கு கரெக்டாக நேரடியாக வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் இன்றைய ஓட்டு வந்து நாங்கள் போட்டதே வந்து ராஜா அன்பழகன் அவர்களுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கேன், செலுத்தியிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது. 4ஆம் தேதி எங்களோட ஒரு பொற்கால ஆட்சிக்கான தேதியாக இருக்கும்.